அவர் வந்து வல்லவராயிருக்கிறார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். மீட்பு, ரட்சிப்பு, அது எகிப்திலிருந்து அவங்க விடுதலையாக்கப்பட்டு வந்தது போல நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக அவருடைய இரத்தத்தினால நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அடுத்து அந்த எபிரேயர் 2வது அதிகாரத்துல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தாமே சாட்சி கொடுத்த ரட்சிப்பு சொல்லப்பட்டிருக்கு. 4வது வசனம் பாருங்க, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படியே பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததா இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்? தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா வந்து இயேசுடைய ஊழியத்துல அவ்வளவு அற்புதங்களை செய்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்து அவர் அற்புதங்களை செய்கிறவராக, நன்மை செய்கிறவராகவும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறவராக சுற்றி திரிந்தார். அப்ப ஆவியானவர் மூலமா வரங்களை கொடுக்கிறாரு. அவரே இவ்வளவு அற்புதங்களையும் நமக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நான் போன வாரமே சொன்னேன், கடவுள் எங்கே இருக்காருன்னு யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. வானத்தை பார்த்தா, பூமியை பார்த்தா, இங்கே இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்தா எல்லாமே அவர் தான் உண்டாக்கினார். உபாகமம் 30வது அதிகாரத்தில் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன், நன்மை செய்வேங்கிறதுக்கு அவர் வந்து அடையாளமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் யாரும் வந்து அழிக்க முடியாது. ஆனால் அவர் தான் ஒரு நாளில் எல்லாவற்றையும் அழிப்பார். வானமெல்லாம் வந்து சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல சுருட்டப்படும், பூமியெல்லாம் அங்கே வந்து இருக்காது. அப்படி ஒரு நாள் வரப்போகிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் நான் உங்களுக்கு சாட்சி வைக்கிறேன். எப்படி ஆபிரகாமுக்கு நட்சத்திரத்தை பார்க்குறப்ப எல்லாம் என் சந்ததி இவ்வளவு பெருக போகுதுன்னு அதை வந்து அவன் பார்த்தானோ, வானத்தை பார்க்குறப்ப, பூமியை பார்க்குறப்ப, வானம் பூமியும் ஒளிந்தாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அவர் வந்து இவ்வளவு அற்புதங்களை நமக்கு காண்பித்திருக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் பார்க்குறப்ப எவ்வளவோ அற்புதங்களை நமக்கு செஞ்சிருக்கார்.